ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போது நம்ம சிவராத்திரி சிவாலய ஓட்டத்தை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம். நாங்கள் சிவராத்திரிக்கு சிவாலய ஓட்டம் போனோம், அதை பற்றி சொல்கிறோங்க. நாங்கள் சரியாக காலையில் 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம். முதலாக திருமலை தான் நம்ம பார்க்குறது. திருமலை சிவன் கோயில் தாங்க. இது எங்கே இருக்குன்னா முஞ்சிறையில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிறாங்க. நல்ல கூட்டங்க. ஃபஸ்ட்டு கோயிலே அவ்வளோ பெரிய கூட்டம். அதுலேயும் அந்த கூட்டத்தில் நின்றுட்டு சரி நம்ம சாமி கும்பிடலான்னு பார்த்தா பயங்கர கூட்டம். அந்த க்யூவிலையே எப்படியும் ஒரு 2-3 மணிக்கூர் நின்னால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆனால் ஏதோ துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 2 ஃபேமிலியாக சேர்ந்து போனோங்க. அவங்க இந்து அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க. அதனால் அவங்களுக்கு அங்கே தனியாக ஒரு ஐடி கார்டெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு அவங்களுக்கு உள்ளே போயிடலாம். அவங்க கூட நாங்களும் போயிட்டோம். அதனால் நாங்கள் பெரிய அளவில் இந்த க்யூவிலலாம் நிற்க வேண்டியது வரல. அப்படியே ஈஸியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு நல்ல முறையாக கும்பிட முடிஞ்சுங்க. ஒருவேளை அந்த க்யூவில் வந்திருந்தால் கூட அவ்வளோ அழகாக கும்பிட முடியுமான்னு தெரியலை. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பி அப்புறம் பைக்கில் போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா திக்குறிச்சி 2வது சிவன் கோயில் எங்கே இருக்குன்னா திக்குறிச்சியில் இருக்குங்க. திக்குறிச்சி மார்த்தாண்டம் வழியே போனோம். அங்கேயே போகிறோம். இந்த பைக்கில் போயிட்டே இருக்கோம். இப்போ போகிற வழியில் நாங்கள் கொடியெல்லாம் வாங்கி சிவராத்திரிக்கு முக்கியம் பைக்கில் எல்லோரும் கொடியெல்லாம் வாங்கி கட்டுவாங்க. நாங்களும் கொடியெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கி பைக்கில் கட்டியாச்சு. கட்டிட்டு போயிட்டோம். அதான் திக்குறிச்சி சிவன் கோயில் வந்துட்டுங்க. அங்கேயும் பைக் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி போகிறோம். அங்கேயும் அப்படி தான் கூட்டம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி நம்ம பார்ப்போம், இங்கேயும் உள்ளாடி போக முடிஞ்சிட்டுனா போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அங்கேயும் அதே மாதிரி தான் எங்களுக்கு க்யூவில் நிற்காமல் அங்கேயும் போக முடிஞ்சுது. அதனால் நாங்கள் ஒரு 1/2 ஹவரில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். மற்ற மாதிரி போயாச்சுன்னா எப்படியும் ஒரு 2 மணிக்கூறாவது அந்த க்யூவில் நிற்கணும். ஆனால் எங்களுக்கு அந்த இது வரல. சரி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய கூட்டம். இந்த கூட்டத்தில் நின்று வரணுன்னா பயங்கரமாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ஆனை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது ஒரிஜினல் கிடையாதுங்க. அதில் நின்று 2 ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சேன். சரி மாமா எடுத்து கொடுத்தாங்க. நான் அதில் நின்று எடுத்தேன். அப்புறம் என்ன வேறு என்ன அங்கே சிவன் பெரிய சிவன் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே டிஃபன் சாப்பிட்டோம். பொங்கல் கேசரி எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து என்னென்னா திருப்பரப்பு எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அப்புறம் திருப்பரப்பு சிவன் கோயில் தான். இங்கே என்ன திருப்பரப்பு அருவி எல்லாம் இருக்கும்ல, அந்த சிவன் கோயில். அங்கேயும் வந்துட்டோம். அங்கேயும் பாருங்கள் நல்ல கூட்டம்தான். சரி நான் கொஞ்சம் அருவி எடுக்க முடியலை. ஏன்னா அருவி கொஞ்சம் அந்த பக்கம் போகணும். நாங்கள் அந்த பக்கம் போகலை, பயங்கர கூட்டமாக இருந்தனால சரி சாமி கும்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே பேக் நடையில் கூட அப்படியே ஏறிட்டோம். ஏறி உள்ளே போய் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா திருநந்திக்கரை, இங்கே நந்தீஸ்வரன் கோயில். அங்கேயும் அதே மாதிரி தான் உள்ளே ஏறிட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். இங்கே பாருங்கள் என்ன அடிப்பொலியாக சிவனை எல்லாம் அது பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே நாங்கள் வரும்போது சிவேலி நடந்துகிட்டு இருந்துச்சு. சிவேலின்னா என்ன சொல்கிறது, சாமிக்கு படைப்பாங்கள்ல, அந்த சிவேலி நடந்துகிட்டு இருந்துச்சு. சிவேலி நேரம் உள்ளே விட மாட்டாங்க. அதனால் நாங்களுமே அந்த சிவேலி நேரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு குகை இருக்குது பாருங்கள். இது பாறையில் குடஞ்சி எடுத்திருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளாடியே சிவலிங்கம்லாம் இருக்குது. சரி அதுக்குள்ளே போய் சிவனெல்லாம் பார்த்துட்டு வெளியே இறங்கி வரோம். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கெட்டவே இல்லைங்க. நாங்கள் அப்படி கல் வெளியே தான் ஏறி போவோம். ஆனால் இப்போ கம்பியெல்லாம் கெட்டியிருக்காங்க எல்லோரும் போகிறதுக்கு. அடுத்ததான் நாங்கள் பொன்மனை கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கேயும் நல்ல கூட்டம் தான். அங்கேயும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு க்யூவில் அங்கேயும் நிற்கலை. அங்கேயும் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு வரோம். ஒரு குரங்கு ஒரு வீட்டில் இருக்குது பாருங்கள், அதை பார்த்தோம். 2 வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அடுத்த கோயிலுக்கு வரோம். எங்கேங்கன்னா பன்னிப்பாகங்க. இங்கேயும் அப்படி தான் நல்ல கூட்டம் தான். இங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோங்க.
அப்புறம் இங்கேருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் கல்குளம் கோயிலுக்கு போனோம். அடுத்ததாக கல்குளம் கோயிலுக்கு போகிறோம். கல்குளம் வந்தாச்சு. கல்குளம் வந்து கோயிலுக்குள்ளாடியே அந்த குளம் தண்ணியெல்லாம் உள்ளே இருக்கும். சரி அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து குளத்துக்குள்ளாடி கல்லெல்லாம் இருக்கும். அதனால தான் அது கல்குளம்னு வந்ததான்னு தெரியலை. அங்கேயும் நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. இருந்த பெரிய அளவு கூட்டம் இல்லை. அங்கே வந்து நாங்கள் க்யூலேருந்து தான் நின்று போனோம். ஏன்னா கொஞ்சம் கூட்டம் தானே, இதுக்கு நம்ம ஒரு கோயிலையாவது க்யூவில் நின்று போனோம் அப்படின்னு அங்கேயும் க்யூவில் நின்று தான் போனோம். அது வந்து எங்கே இருக்குன்னா பத்மநாபுரம் பேலஸ் பக்கம் இருக்குங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் மேலாங்கோடு வரோம். மேலாங்கோடும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருவிடைக்கோடு, அது எங்கேன்னா வில்லுக்குரியில் இருக்குங்க. அங்கேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. சானல் வழியாக ஏறி மேலே வந்துட்டோம். சானல் வழியாக வந்தது நாங்கள் வீடியோ எடுக்கலை. சரி அங்கேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அங்கேயும் நாங்கள் க்யூவில் நின்று தான் போனோம். ஏன்னா லாஸ்ட் ஆகிடுச்சு. 9வது கோயில். இனி 3 கோயில் தான். டைம் ஆகலை. மணி 2:30 3 மணி தான் ஆகிருக்கு. சரி அதனால் நாங்கள் அங்கேயும் க்யூவில் நின்று தான் சாமி கும்பிட்டோம். அங்கேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எது கோயில்னால் திருவிதாங்கோடு கோயில். திருவிதாங்கோடு 10வது சிவன் கோயில். அங்கே வரோங்க. எல்லா வாட்டியும் நாங்கள் வரும்போது இந்த திருவாங்கோடு கோயில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அங்கே உள்ளே போகிறதுக்கு வழியே சின்ன ஒரு வழியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அங்கேயும் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 11வது கோயில் எங்கன்னா திருப்பண்டிக்கோடு. அது வந்து எங்கள் ஊர்லேயே தான் இருக்குங்க. என் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமாங்க நாங்கள் நட்டாலம் லாஸ்ட்டு சிவன் கோயிலான நட்டாலம் கோயிலுக்கு போகிறோம். நட்டாலம் கோயில் தான். நட்டாலம் தாங்க 12வது சிவன் கோயில். அங்கே என்னென்னா சிவனும் விஷ்ணுவும் இருக்காங்க. சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம விஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சிவராத்திரி சிவாலய ஓட்டத்தை அதோடு முடிச்சுக்கிறோங்க. அனைவருக்கும் பாய்.